ஹாய் ஹலோ இன்றைக்கி ரஸ்க்கு ஸ்வீட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பேனில் வந்துட்டு நான் ரஸ்க்கை வந்து ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சமாக ஓட்டி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. அது கூட கொஞ்சோண்டு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த மிக்ஸ் பண்ணதை வந்து எடுத்து வச்சு நல்லா வறுக்கணும். நல்லா வறுத்துக்கோங்க. கருகிடக்கூடாது. செவக்க வறுத்துக்கணும். லைட்டாக, அதாவது ரொம்ப செவக்கணும்லாம் இல்லை, லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனுக்கு மாற்றியாச்சு. நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிட்டோம். அடுத்து ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் எவ்வளோ உங்களுக்கு இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு ஜீனி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 கப் எடுத்திருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். இதில் 2 ஏலக்காய் போட்டுக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறதுல ஒரு 2 ஸ்பூன் பூஸ்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட சுகர் சிரப்போட கொஞ்சோண்டு உப்பு, அதாவது ஒரு பிஞ்ச் உப்பு போட்டு கொதிக்க விட்டுட்டு, இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க அந்த ரஸ்க்கு தூளை வந்துட்டு நம்ம இதில் போட்டு ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா வந்து கிண்டி விடுங்க. அடி பிடிச்சிடாம நல்லா கைவிடாமல் கிண்டி விடுங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். சடனாக ஒரு ஸ்வீட் செய்யணும் அப்படின்னா நீங்கள் இதை செய்யலாம். ரொம்ப நேரம்லாம் ஆகாது. ரஸ்க்கு இருந்துச்சு அப்படின்னா இது சட்டுன்னு செஞ்சிடலாம். அது ஒரு மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகி வரும். அந்த இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு எல்லாமே. இப்போ நான் வந்து 1 கப்பு தேவையான அளவு நெய் ஊற்றிக்கிறேன். நெய் ஊற்றிட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. நல்லா அல்வா பக்குவத்துக்கு வரும் அது. நல்லாவே கிளறி விடுங்க. இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ரொம்ப சுவையாக இருக்கும். குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. தேங்க்யூ.